पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धें पुल्लारविन्दायतपत्रनेत्रम् येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः। प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्तां दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। भीष्मद्रोणतटा जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमकरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथां सम्बोधनाबोधितम्। लोके सज्जनषट्पदैरहरहः पेपेयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः।
श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயண பரோ வியக்தாத் व्यक्तमव्यक्त संभवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. ஓம். இன்னையிலிருந்து நம்ம இந்த சங்கராச்சாரியர் ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பண்ணியிருக்கார். மங்களாச்சரணம், பாஷ்யத்தோட மங்களாச்சரணம். அந்த ஸ்லோகத்தையும் நம்ம டெய்லி படிக்கணும். விட்டு போச்சு நடுவில். நேற்று பார்த்தீங்கன்னா வித்யா பிரசாத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதனால் திரும்ப நம்ம இன்னையிலேருந்து அதை ஆரம்பித்து பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சாங்கிய யோகத்தில் இப்போ நம்ம எதுக்குள்ள வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். 20வது ஸ்லோகத்துக்கு வரணும். இந்த 19வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவதாரிக்கால பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு சப்தம் சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கீதா சாஸ்திரம் என்ன பண்ணும், திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் இதுன்னு எதையுமே உணர்த்தலை. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்க்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுன்னு அறிய முடியும். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் இது அப்படின்னு அறிய முடியும். சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே இதுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஜெக்ட்ல தான் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய கவனங்கள் எல்லாமே எங்க போகுது அப்படின்னா, எனக்கு அந்நியமா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ல தான் என்னுடைய ஃபுல் ஃபோக்கஸும் இருக்கு. ஒரே ஒரு சாஸ்திரம் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா நமக்கு போதம் பண்றதில்ல. ஆப்ஜெக்டை போதம் பண்றதுக்கு இந்த லோகத்துல ஏகப்பட்ட சயின்ஸ் இருக்கு, அதெல்லாம் படிச்சுக்கலாம். எல்லா வித்யாக்களும் அதுதான். ஒரே ஒரு வித்யா மட்டும் என்னன்னா, இந்த ஆப்ஜெக்டை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றது மூலமா சப்ஜெக்டா இருக்கக்கூடிய தன்னை உணர்த்துகிறது. வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுக்குள்ளார நல்லா புரிஞ்சுக்கணும். நேத்தி வச்சனை நிகமா அவோச்சு. டெய்லி நம்ம பிராத்தஸ்மரணத்துல படிச்சிருக்கோம். இது இல்லை என்று தான் வேதாந்தங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை உணர்த்துகின்றன. இது என்று பார்த்தீங்கன்னா ஆத்மாவை உணர்த்த முடியாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டத்துல ஒரு அருமையான திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. சுயம்வரம் அப்படின்னு முன்னாடி காலத்துல எல்லாம் நடக்கும். சுயம்வரம் அப்படின்னா ஒரு ராணிக்கு, ஒரு இளவரசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்துல இளவரசிக்கு சுயம்வரம் பண்றாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நாட்டுல இருந்து நிறைய இளவரசர்கள் வந்திருக்காங்க, ராஜாக்கள் வந்திருக்காங்க. எல்லாம் கியூல நிக்கிறாங்க, அவங்க ஆசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த ராணிகிட்ட பார்த்தீங்கன்னா, இளவரசிகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கார்லண்ட், ஒரு மாலையை கொடுத்துருக்கு. அந்த மாலையை பார்த்தீங்கன்னா யாரு கழுத்துல இந்த இளவரசி போடுறாங்களோ அந்த க்ஷணம் அவர் ஆயிடுவார். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான். இவர் தான் மணமகன் ஆயிடுறது. இந்த ராணி என்ன பண்றாங்க, இளவரசி ஒவ்வொரு ஆலையா பக்கத்துல பார்த்து ஒவ்வொருத்தருக்கு மூவ் ஆகிட்டே போறாங்க. மூவ் ஆகிட்டே போய் தன்னுடைய மனசு பார்த்தீங்கன்னா எந்த இளவரசன்ட்ட லைக்குதோ அந்த இடத்துல வரும்போது இந்த இளவரசி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாணம் வந்துருது. இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா லஜ்ஜா வந்துருது. அந்த புருஷனை பார்த்த மாத்திரத்துல, அந்த லஜ்ஜா வந்த மாத்திரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா சங்கோச்சமாயி, சங்கோச்சம்ன்றதுக்கு அர்த்தம் கூனி குறுகி நம்ம சொல்லுவோம்ல. ஒரு புருஷன்ட்டு முன்னாடி நின்னோன பிடிச்ச மணாளனை பார்த்த மாத்திரத்துல மனசு குவிஞ்சு என்ன பண்றாங்கன்னா தலையை பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சுக்கிறாங்க. அப்ப புரிஞ்சு போகுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் இந்த பெண்ணோட மணாளன் அப்படின்னு புரிஞ்சு போகுது. இதே மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு தான் இளவரசி. இந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஆத்மாவா இருக்குமா, இது ஆத்மாவா இருக்குமா, இது ஈஸ்வரனா இருக்குமா, இது ஈஸ்வரனா இருக்குமா, இது பிரம்மமா இருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்தரையுமே சர்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கு இந்த மனசு. இது எல்லாத்தையும் பார்த்து இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது என்னுடையவன் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா இளவரசி நெகேட் பண்ற மாதிரி இந்த மனசு ஒவ்வொன்றுத்தையா நெகேட் பண்ணிக்கிட்டே போய் எந்த க்ஷணத்துல தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல நெகேட் பண்ண முடியாத ஆத்மஸ்வரூபத்துக்கு முன்னாடி இந்த மனசு நிக்குதோ, அந்த மனசு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா தன் நிலையை மறந்து போகுது.
அப்போ இந்த மணாளன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுறான். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிடுறான். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம அப்ளை பண்ண போகிற யோக வாசிஷ்டத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்ட முனிவர் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் இது. இது நிறைய தமிழ் கிரந்தங்களில் வந்து வேதாந்த கிரந்தங்களில் இது நிறைய இடத்துல கையாளப்பட்டிருக்கு, எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, இது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பிடிக்க முடியாது, இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பிடிக்க முடியும். அதனால தான் கீதா சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றார், இந்த கீதா சாஸ்திரம் எல்லாத்தையும் தனக்கு அந்நியமா இருக்கிறத எல்லாத்தையும் நீக்குவதல் மட்டும்தான் இந்த கீதா சாஸ்திரம் பண்ணுது. மொத்த வேதாந்தங்களும் அதை தான் பண்ணுகிறது. அப்ப வேற எதையாவது இதை பண்ணு அப்படின்னு எதையாவது சொல்லுது அப்படின்னா சாஸ்திரம் அது வேதாந்தம் இல்லை. அப்ப வேதாந்தம் என்ன பண்ணுதுன்னா ந பிரவர்த்தகம், சாஸ்திரம் ந பிரவர்த்தகம் ஞாபகம் ஏவ. சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை உணர்த்துவது மட்டும்தான் சாஸ்திரம், லைட் மாதிரி. அது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்வதில்லை, அந்த காரத்தை நீக்கிறது மட்டும்தான் பிரகாசம். அதே மாதிரி இந்த வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டெய்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து தேகம் இல்லை தேகம் இல்லை தேகம் இல்லை, தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம், இதுக்கு அந்நியமா நீ சேத்தனமா உணர்வா நீ இருக்க அப்படின்னு நான் என்ன பண்றேன்னா இந்த சாஸ்திர வாக்கியங்கள் மூலமா பிரகாசப்படுத்துறது மட்டும்தான் இந்த சாஸ்திரத்தோட வேலை, குருவோட வேலை. அப்ப அதுதான் ஆச்சாரியார் அங்க சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடியதா, நமக்கு ஒரு ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதா 2 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லப்படுது. 19, 20 இந்த 2 மந்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யமதர்மராஜன் வந்து பாத்தீங்கன்னா நச்சிகேதஸ்க்கு சொல்ற மந்திரம். 2வது வள்ளி பக்கத்துல எழுதிங்க. 2வது வள்ளி கட்டோபனிஷத்துல 2வது வள்ளி 18, 19 2 மந்திரங்கள். அதனால்தான் ஆச்சாரியா அங்க சொல்லும் போதே ஏத்தஸ்ய அர்த்தஸ்ய சாட்சிபூதே ரிச்சௌ ஆனினாய பகவான் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. இந்த வேத மந்திரங்கள்ல கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரங்களை அப்படியே அடாப்ட் பண்ணி ஆனினாய அப்படின்னா கேதர் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி இங்க ஆச்சாரியர் நமக்காக என்ன பண்றார், சொல்றார், உபதேசிக்கிறார். இந்த 19வது மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறது. இந்த 19வது இந்த மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 19வது மந்திரத்துல இருக்கு. 2வது வள்ளி 19வது மந்திரம் இங்க 19வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரம் ரொம்ப அப்படியே இருக்கு. நம்ம இங்க என்ன படிச்சோம்? 19வது ஸ்லோகம் யகேனம் வேதி ஹந்தாரம் யஸ்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. இந்த மந்திரம் இங்க ஸ்லோகமா படிச்சிருக்கோம். இதே கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் என்ன இருக்குன்னா சொல்லுது, ஹந்தா சேன் மன்யதே ஹந்தும் ஹதஸ்சேன் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதஹ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. அப்படியே செகண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கு, இவ்வளவுதான். அப்போ கட்டோபனிஷத்து மந்திரம் வேத மந்திரத்தை தான் இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப வேதமும் இந்த கிருஷ்ணரோட வாக்கியமும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் நம்ம பார்க்க போறது 20வது ஸ்லோகம் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 18வது மந்திரமா 2வது வள்ளி 18வது மந்திரமா கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டது. யாராவது நான் கட்டோபனிஷத்துல எடுத்திருக்கேன், யாராவது புக் வச்சிருந்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. கிளாஸ் இருக்கு, கிளாஸையும் பார்த்து படிச்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 19வது மந்திரத்துல என்ன பார்த்திருக்கோம்? இந்த ஆத்மா கொல்பவனும் இல்லை, கொல்லப்படுபவனும் இல்லை. இந்த ஆத்மா வந்து கர்த்தாவும் இல்லை, அந்த ஆத்மா போக்தாவும் இல்லை, இந்த ஆத்மா ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பார்த்ததுக்கு பிறகு இன்னைக்கு மந்திரம் ஆரம்பிக்குது. 20வது மந்திரம், 20வது ஸ்லோகம். மந்திரம்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்லோகம்னு சொல்லலாம். ந ஜாயதே மிரியதே வா கதாசித், ந ஜாயதே மிரியதே வா கதாசித். படிக்கல. இந்த கதாச்சித்து அப்படின்னா கதாச்சின் நாயம்னு இருக்கு. அதை பிரிக்கும் போது கதாச்சித்துன்னு பிரிச்சு ந அயம் நாயம்னு பிரிக்கணும். சேர்ந்து சொல்லும் போது கதாச்சின் நாயம்னு இருக்கு. அதை செப்பரேட் பண்ணும்போது இத்து போட்டுக்கணும். இன்ன வந்து இத்துன்னு போட்டு உச்சரிக்கணும். ந ஜாயதே மிரியதே வா கதாசித்
நாயம் பூத்வா பவிதா வான பூயः நாயம் பூத்வா பவிதா வான பூயः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः न हन्यते हन्यमाने शरीरे न हन्यते हन्यमाने शरीरे न जायते म्रियते वापि कदा न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. பாருங்க, இந்த ஸ்லோகம் சொல்லும் போதே எனக்கு வேற வேற கிராஸ் டாக் ஆகுது. பார்த்தீங்களா என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வாகிரம்னு சொல்லுவோம். இந்த புத்தி நிறைய ஸ்லோகங்களையா படித்து வச்சிருக்கா. ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே வேற ஒரு இது பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ராம். இதுதான் லைஃப் நமக்கு போயிட்டு இருக்கு. நான் ஏன் சுவாமி திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரே காரணம் தான். யோசிச்சு பாருங்கள், யோக வாசிஷ்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோகம் தெரியுங்களா? ஹே ராமா ஹே ராமா ஹே ராமான்னு திரும்ப திரும்ப வசிஷ்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறார். மகாபாரதம் பார்த்தீங்கன்னா வியாசர் சொல்லியிருக்கிற அவ்வளோ ஸ்லோகங்கள். 18 புராணங்கள், 18 புராணங்கள் மட்டும் இல்லாமல் உப புராணங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பத்தாது அப்படின்னு பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம், பிரம்மசூத்திரத்தை எழுதியிருக்கார் வியாசர். இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு பின்னாடி ஆச்சாரியர்கள் சங்கரர்ல இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஆச்சாரியர்கள். வித்யாரண்ய சுவாமியோட பஞ்சதசிக்குள்ளார போனோம் அப்படின்னா காணா போயிடுவோம். அது பெரிய காடு. ஒவ்வொரு உபனிஷத்தும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திரும்ப 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 நமக்கு சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பூர்வாகிரம் அப்படின்னு சொல்கிறோம். பூர்வாகிரம்னா என்ன அர்த்தம்? பழைய பதிவுகள், வாசனைகள். எனக்கு ரொட்டீனாக நான் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற போது அதில் தான் புத்தி போயிட்டே இருக்கு. எனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நான் தேகம் நான் தேகம் நான் தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா, ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்லை, அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த தேகத்தை நான் 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 நினைச்சுக்கிட்டே இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 1 முறை 2 முறை 1000 முறை சொன்னா புரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியுறது இல்லை. இப்போ அப்ப என்ன, திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு ஸ்லோகம் சொல்லும் போது வேற ஏதோ ஒரு ஸ்லோகம் கிராஸ் டாக் ஆகுதோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வாகிரமா என்னோட இதுல பதிச்சு வச்சிருந்தது உள்ள நுழையுதோ, அதே மாதிரி நம்ம பாயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாடம் முடிச்சுட்டு நான் சாட்சி, நான் இந்த தேகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே விவகாரத்துக்குள்ள காணா போயிடும், விவகாரத்துக்குள்ளார போயிடும். சின்ன ஒரு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்கிரமிச்சிருது. இந்த வேதாந்தம்ல ஒரு பக்கம் போயிடுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதிகரணம் இருக்கு. அதுக்கு பேர் ஆவர்த்தி அதிகரணம் அப்படின்னு பேர். இதெல்லாம் பிராசங்கிகம்னு பேரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆவர்த்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் இருக்கு. இந்த ஆவர்த்தி அதிகரணம் என்ன சொல்லுது அப்படின்னா, அசகிருத் ஆவர்த்தி அப்படின்னு ஒரு சூத்திரம் ஆச்சாரியர் சொல்றார். என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு. ஆவர்த்தினா என்னது? ஒரு ஜபமாலையை வச்சுக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு ஒரு 108 மணி இருக்கிற மாலையில நம்ம என்ன பண்றோம்? திரும்ப திரும்ப சொல்றோமா? அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆவர்த்தின்னு பேர். ஜபத்தை பார்த்தீங்கன்னா நாமத்தை ஆவர்த்தி பண்றது, ஈஸ்வர நாமத்தை. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவர்த்தி பண்ணணும் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல நியமம் வைக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட கூட படிச்ச சாதுக்கள், என்கிட்ட படிச்ச சிஷ்யர் கூட என்ன பண்ணுவாரு, அதான் படிச்சாச்சுல்ல கோர்ஸ் முடிஞ்சு போச்சுல்ல, அவ்வளவுதான் போயிடுவோம் அப்படின்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வேக வேகமா அடுத்த காரியத்துக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த காரியத்துக்கு லோகத்துல போயிடுறது. அப்படி லோகத்துக்குள்ளார போகாம திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். திரும்ப திரும்ப ஸ்ரவணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஸ்ரவணம் பலமாக 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 என்ன ஆகும்? மனனம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவா நமக்குள்ளார மனனம் நடக்க ஆரம்பிச்சு. அப்ப ஆச்சாரியரும் சாஸ்திரங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப 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 திணிக்கு வலுக்கட்டாயமா உங்க புத்திக்குள்ளார இந்த விஷயங்களை எல்லாத்தையும் திணிக்கிறது. எதை எடுத்தாலும் நமக்கு சிந்தனை பார்த்தீங்கன்னா இந்த வேதாந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா வரணும். ஆமா நான் திரஷ்டா, இது திருஷ்யம் அப்படின்னு எனக்கு ஆட்டோவா வர வரைக்கும்
நம்ம இந்த ஆவருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா சிரவணத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கணும். மனநத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி பண்ற மனநத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனனம் பண்ணணும். இதுக்கப்புறம் நிதித்தியாசனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் 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 தான்னு நிற்கணும், தான்லேயே அந்த உணர்வுலேயே நிற்கிறதுக்கு அபியாசம் பண்ணணும். 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து சங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்தில் சொல்கிறார், ஆவருத்தி அதிகரணம்ன்ற அந்த அதிகரணத்தில் பிரம்மசூத்திரத்தோட டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரணம் டாபிக், அந்த டாப்பிக்கில் பேசும்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வரைக்கும் நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் போட்டு குத்துறது இருக்குது பார்த்தீங்கன்னா, உலக்கையில் குத்துவோம் நம்ம. இந்த நெல்லை வந்து குத்துறது, தானியங்கள்லாம் முன்னாடி காலத்தில் மிஷின்லாம் இல்லைல்ல, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக்கையை வச்சு குத்தி குத்தி எடுப்பாங்க கல்லில் போட்டு. அப்போ எது வரைக்கும் குத்தணும் தானியங்களை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அரிசி தனியா உமி தனியா வர வரைக்கும் குத்துற காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், குத்தி 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 ரெண்டும் தனித்தனியா போகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த குத்துற காரியத்தை தான் பண்றோம், உலக்கைய வச்சுக்கிட்டு. எது உலக்க, இந்த சாஸ்திரம் தான் உலக்க. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துக்கிட்டு இடிக்கிறோம். எதுக்காக இடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தானியமா எது இருக்கு அப்படின்னா நம்ம தான் தானியம். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா நெல்லு மாதிரி இருக்கேன், உமியோட சேர்ந்து இருக்கேன். நான் மேல கவர் இருக்கேன். எந்த கவர், இந்த ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், 3 லேயர் வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி இருக்கு. அப்ப இதை இடிக்க 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 என்ன ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் பண்ண 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 இது மெதுவா 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 இந்த அரிசி தனியா உமி தனியா போற மாதிரி இந்த நானும் இந்த நானுக்கு அந்நியமா இருக்கிற இந்த 3 தேகங்களும் இது நான் இல்லைன்னு செப்பரேட் ஆகிற வரைக்கும் இந்த சிரவண மனனத்தை தொடர்ந்து பண்ண வேண்டும். தத்துவமசி மகா வாக்கியத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய உபநிஷத்துல ஸ்வேதகேத்துக்கு அவங்க அப்பா வந்து உபதேசம் பண்றார். எத்தனை முறை உபதேசம் பண்றார், 9 முறை வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமசி 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 அப்படின்னு 9 முறை சொல்றார். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆவருத்தி. ஒரே தான், தத்துவமசி, நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க, நீ அதுவா இருக்க அப்படின்னு. அப்ப இங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் ஸ்லோகங்கள் வரிசையா இனிமே வரப்போகுது, 31 ஸ்லோகம் வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை தான் இங்க பண்ணுது. நீ இறப்பதில்லை, நீ தேகம் இல்லை, நீ கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, தேகம் இல்லை, தேகம் இல்லை, தேகம் இல்லை, ஒரே பாட்டு தான். ஆனா என்னது, டெர்மினாலஜி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்காவது கேள்வி வரலாம், சுவாமி எனக்கு போர் அடிக்குது, ஒருத்தர் பாடத்துல விட்டு நின்று போயிட்டேன், நிறைய வருஷம் படிச்சவர், நிறைய வருஷம் படிச்சு ஒரு 20-30 வருஷம் பாடம் படிச்சவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, சாமி நீங்க ஒரே ரிப்பீட்டேஷன் பண்றீங்க சுவாமி. சரி, நான் ரிப்பீட்டேஷன் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் அதான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? அதே ரிப்பீட்டேஷன், அனாதி ஜென்மத்திலிருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அதே காரியத்தை தானே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம், எத்தனையோ 30 வருஷம் பாடம் கேட்டு கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்புரணம் வந்து பாத்தீங்கன்னா வரல. நீங்க என்ன பண்றீங்க, திரும்ப லௌகிகத்திலேயே போய் லௌகிக காரியத்திலேயே காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னா இந்த 30 வருஷம் பாடம் கேட்டது உங்களுக்கு பத்தலை, இடிச்சது பத்தலை. குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா இடிச்சது பத்தலை, மெதுவா இடிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்ப இடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா உலக்கைய போட்டு நல்லா இடிக்கணும். இடிக்க இடிக்கதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உமி வந்து பாத்தீங்கன்னா நீங்கிற மாதிரி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தேகாத்ம புத்தி போகும். போகிற வரைக்கும் இடிச்சுதான் ஆகணும், ரிப்பிட்டேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸ்வேதகேதுக்கு ஒரு வாட்டி 9 முறை சொல்லப்பட்டது. இதே வந்து பாத்தீங்கன்னா உத்தம அதிகாரியா இருந்தா ஒரே ஒரு சப்தம் போதுமானதா இருந்திருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100,000 முறை சொல்ல வேண்டியிருக்கு, சில பேருக்கு 100 கோடி முறை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அனாதி ஜென்மத்துல இருந்து இந்த அவித்யா உள்ளுக்குள்ளார நிரம்பி இருக்கு, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு, ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. தேகம் 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 தேகம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் தேகம் தேகம். இங்க இருந்து பாடம் முடிச்ச மாத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் தேகம் நீ தேகம்னு சொல்றதுக்கு தான் இந்த உலகம் ஃபுல்லா கூடி நிக்குது நம்மளை சுத்தி. அப்ப ஒரே 1 மணி நேரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் நடக்கிற காலம் மட்டும்தான் தேகம் நீ தேகம் இல்லை, நீ தேகம் இல்லைன்னு கிருஷ்ணர்ல இருந்து ராமர்ல இருந்து வசிஷ்டர்ல இருந்து வியாசர்ல இருந்து எல்லா மகான்களும் வந்து பாத்தீங்கன்னா நீ தேகம் இல்லை தேகம் இல்லைன்னு சொல்றான். ஆயிடுச்சா? அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவருத்தி அவசியம், ஆவருத்தின்னு பேரு. அதனால ரிப்பிட்டேஷன் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க, இதுக்கு பேரு ஆவருத்தி. அவசியம் பண்ண வேண்டும்.
முடிச்சாச்சு. இதெல்லாம் சூத்திரம், இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல நியமம் பண்ணிருக்கு. இப்ப இங்க வந்துருங்க. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் ந அயம், நாயம் பிரிச்சோன்னா ந அயம் பூத்வா அபவிதா வா ந பூயஹ அஜோ நித்யஹ சாஸ்வதோ அயம் புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீர். பதங்கள் இவ்வளவுதான் இருக்கு. இந்த பதங்கள்ல இருந்து நம்ம எங்க எடுக்கிறோம் அப்படின்னா அயம் அப்படின்ற சப்தம் இருக்கு. கதாச்சித் ந அயம். அயம்ன்ற சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்தன்னு அர்த்தம். அயம்னா இந்த ஆத்மா. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற ஆத்ம தத்துவம். ஆத்மானே எது? நான், வெறும் நான், தேகமில்லாத வெறும் நானுக்கு பேர் ஆத்மானு பேர். இந்த ஆத்மாவானது ந ஜாயதே, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் ந ஜாயதே பிறப்பதில்லை. யாராவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் நிறைய சன்னியாசிமார்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் இப்போ நேர்த்தா கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் 1000 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ ஒரு காலத்தில் நல்ல விஷயங்கள்லாம் கேட்கலான்னு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் போட்டது எல்லாத்தையும் டிக் பண்ணி விட்டேன். இப்போதான் தெரியுது, ஒரே காலையில் எழுந்திரிச்சா இவருக்கு பர்த்டே, காலையில் அவருக்கு பர்த்டே, ஒரே பர்த்டே கொண்டாடுறதா வேலை காலங்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும். ஏன்னா எல்லாத்து புத்திலேயே என்ன இருக்குது, சன்னியாசிகள் புத்தியில் முக்கியமாக வந்து மற்றவங்கள நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ண அவங்களுக்கு தெரியாது, தேகம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, பர்த்டே கொண்டாடுறாங்க. ஐயோ செத்து போயிட்டையா, பிண்டதானம் வச்சாச்சு உனக்கு, 48 பிண்டதானம் வச்சு தனக்குன்னு ஒரு பிண்டதானம், 49வது பிண்டதானம் ஆத்ம பிண்டம்னு பேரு. சன்னியாசம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றது, செத்து போயிட்டதுக்கு சமம் சன்னியாசி. ஆனால் இப்போ வந்து சன்னியாசிகளுக்கெல்லாம் பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அஜ்ஞானம் அந்த அளவு சன்னியாசிகள்கிட்டயும் இருக்கு. எல்லாம் காலையில் பார்த்தாலும் இந்த ஆனந்தாக்கு இந்த ஆனந்தாக்கு வந்து பர்த்டே, அந்த ஆனந்தாக்கு பர்த்டே வந்துச்சுன்னா ஆனந்தம் போச்சுன்னு அர்த்தம். ஆனந்தா இல்லை, துக்கி அவன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் விஷ் பண்ணலன்னு கோயிலுக்கு வந்துடும். முதல்ல ஸ்டெப் என்னன்னா, ஐயோ இன்னைக்கு பர்த்டே வாச்சு யாரும் எனக்கு விஷ் பண்ணலையே, இத்தனை பேர். அவர் பாரு நம்ம அனுப்புன்னு விஷ் பண்ணல பாரு, துக்கம் வந்துடும். சாஸ்திரம் சொல்லுது இந்த ஆத்மாவானது பிறப்பதில்லை. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், விவேகம் பண்ணணும். நான் பிறக்கவில்லை. பர்த்டே கொண்டாடுறதை விட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பர்த்டே கொண்டாடிங்கன்னா செத்து போறதையும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது மாலையை மாட்டி கொண்டாடுவாங்க. அப்போ துக்கம் வரும் உங்களுக்கு. எவன் பிறந்தானோ அவன் இறப்பான். அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா நிச்சயம் பண்ணிக்கணும், நான் பிறக்கவில்லை. இந்த தேகம் பிறந்தது. தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்யூஷன், தோன்றுகிறது காணல் ஜலம் மாதிரி. அப்ப தேகமும் பிறக்கவில்லை, நானும் பிறக்கவில்லை, தேகம் தோன்றுகிறது. அப்ப பர்த்டே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூர்க்கர்களா இருக்க, விவேகிகள் இல்லாம முட்டாள்களா எருமாட்டு புத்தி இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆதி காலத்துல இருந்து. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் வாக்கியம் சொல்லுது அப்சல்யூட்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயம் ஆத்மா ந ஜாயதே, இந்த நான் சொல்லக்கூடிய ஆத்மாவானது பிறப்பதில்லை. எது பிறக்கவில்லையோ அதற்கு இறப்பு இருக்குமா அப்படின்னா இறக்காது. அதனால ந அயம் ஆத்மா மிரியதே, அயம் ஆத்மா ந மிரியதே, இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் இறப்பதும் இல்லை. மனசுல பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வாக்கியங்கள் தான் வேதாந்தம். நல்லா நிச்சயம் பண்ணிக்கணும். மரணம் இப்போ வந்தா என்ன, எனக்கு என்ன, ஏன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு வரப்போகுது மரணம்? தேகத்துக்கு மரணம் வரப்போகுது. தேகம் பிறந்தது, தேகம் மறிக்க போகுது. வாஸ்தவத்துல தேகம் பிறந்துச்சா தேகம் இறக்குமா அப்படின்னா இல்லை. காணல் ஜலம் தோன்றுது, காணல் ஜலம் மறைஞ்சு போகுது. சொப்பனத்துல நிறைய கேரக்டர் வருது, நிறைய கேரக்டர் சொப்பனம் முடியும் போது இல்லாம போகுது. சிப்பியில வெள்ளி தெரியுது, கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளி தெரியாம போகுது. அதே மாதிரி இந்த அஜ்ஞானத்தினால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபோக்கஸ் வந்து நான்ல ஃபோக்கஸ் பண்ணல. அந்த காரணத்தில இந்த தேகம் முதலியவைகள் தோன்றுது. ஞானம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம போயிடும். வாஸ்தவத்துல தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோன்றி மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இயல்பு. அப்போ நான் தேகம் இல்லை, நான் ஆத்மாவா இருக்கேன், வெறும் உணர்வா இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. இதான் ஸ்டேட்மெண்ட். அயம் ஆத்மா, அயம்ன்றதுக்கு அர்த்தம் ஆத்மா. அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது ந ஜாயதே ந மிரியதே, பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. வா அல்லது கதாச்சித்துன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. கதாச்சித்துனா என்ன அர்த்தம்? ஒரு பொழுதும் அப்படின்னு அர்த்தம்.
ஒரு சமயத்திலையும் எந்த காலத்திலும் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? ஏன் அதை சொல்லியிருக்கு? வெறும் ஸ்டேட்மெண்ட். கதாச்சித் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த காலத்திலும் நான் பிறக்கவில்லை, எந்த காலத்திலும் நான் இறப்பதும் இல்லை, ஒருபோதும் நான் பிறப்பதில்லை இறப்பதில்லை. இப்ப எல்லாத்துக்கும் ஏன் சுவாமி இதே திரும்ப திரும்ப மரணம் மரணம் மரணம்? மொத்த உபனிஷத்தை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே கான்செப்ட். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்தை அடையிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்தத்துவம் அஸ்னுதே, அமிர்தத்துவம் அடையப்படுகிறது. அதான் சொல்லுது. மொத்த வேதாந்தத்தோட பர்பஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகாதவன் ஆகும். இதுதான் பர்பஸ். சாகாதவன் ஆகணும்னா என்ன எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேகாபிமானம், நான் தேகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு மரணம் கண்டிப்பா சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்க பிரம்மாவா இருந்தா கூட தேகாபிமானம் இருந்துச்சுன்னா மரணம் சம்பவிக்கும். ஏன்னா பிரம்மாவோட காலம் கூட லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. இத்தனை கோடி கல்ப காலம் அவர் இருப்பார் அப்படின்னு லிமிட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தேகம் இருந்துச்சுனாவே பிறப்பு சம்பவிக்கும், அதே மாதிரி இறப்பும் சம்பவிக்கும். இறக்காதவனா அமிர்தத்தன்மையை அடைய முடியாது. அப்போ சாஸ்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா அமிர்தத்தன்மையை நமக்கு கொடுக்குது. நீ பாத்தீங்கன்னா நானா இருந்த அப்படின்னா உனக்கு மரணம் இல்லை, ஜென்மமும் இல்லை. அப்ப நம்ம நானா இல்லாம தேகத்துல இருக்கும், அதை நீக்கிறதுக்காக தான் சொல்லுது. நீ பாக்குறியே இந்த தேகம், இது பிறந்துச்சு, இது இறந்து போகும். ஆனா நீ நான் சொல்றிய அந்த நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை ஒரு காலத்திலும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது ந அயம் பூத்வா பவிதா ந வா ந பூயக ந அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது பூத்வா, பூத்வான்றதுக்கு அர்த்தம் உண்டாகுதல்னு அர்த்தம். பவனக்கிரியா உண்டாகி ந அபவிதா, ந அபவிதா, அபவிதான்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போகுதல். இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா தோன்றி ஒரு காலத்துல தோன்றி ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இல்லாமல் போவதும் இல்லை. பூயகன்றதுக்கு அர்த்தம் மீண்டும். இந்த ஆத்மா ஒரு காலத்துல தோன்றி மீண்டும் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இல்லாமல் போவது இல்லை. அபவிதா ந, ஏன் அபவிதா நன்னு ரெண்டு நெகட்டிவ் போட்டிருக்கு அப்படின்னா எம்பசைஸ் பண்ணுது. ஒரு காலத்திலும் இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா தோன்றி பின்னர் மறைந்து போவது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது தோன்றுச்சோ அதுதான் மறைந்து போகும். தோன்றாதது பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் இல்லாமல் போகாது. அப்ப இந்த தேகம் பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தேகம் தோன்றுச்சு, தேகம் இல்லாமல் போகும். நான் தோன்றவும் இல்லை, நான் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா தோன்றி மறைபவனும் இல்லை சொல்லியாச்சு. அப்ப அதனால என்ன பேர் இதுக்கு பேரு? இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நானுக்கு என்ன பேர் அப்படின்னா எனக்கு ஒரு பேரு கொடுக்குது, அஜக. இது ரொம்ப முக்கியமான இது பாத்தீங்கன்னா லட்சணம். அஜகன்றதுக்கு அர்த்தம் நான் பிறப்பில்லாதவன், நான் பிறப்பில்லாதவன். அது மட்டும் இல்ல, இறப்பில்லாத காரணத்தினால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நித்தியக, நான் நித்தியமானவன். நான் பிறப்பில்லாதவன், அந்த காரணத்தினாலேயே நான் நித்தியமானவன். அது மட்டும் இல்ல, சாஸ்வதோ. எனக்கு ஏதாவது சேதாரம் நடக்குமா சுவாமி? நடுவுல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஏதாவது தேஞ்சி போறது ஏதாவது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேய்து போறதெல்லாம் நடக்காது. சாஸ்வதமானது. இந்த நான் சொல்லக்கூடியவன் பிறந்ததுல இருந்து நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நானுக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு. நானுக்கு பாத்தீங்கன்னா எதுவுமே நடந்த மாதிரியே தெரியல, நான் நானா இருந்துகிட்டு இருக்கேன். இந்த நான் எப்படிப்பட்டது அப்படின்னா எந்த வளர்வும் தேய்வும் இல்லாதது. அதனால எந்த க்ஷீணமாகாத காரணத்தினால இதுக்கு பேரு சாஸ்வதம்னு பேர், தேய்வே உண்டாகாதது. அதுக்கு அடுத்தது புராணக, அயம் ஆத்மா புராணக. இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நான் புராணமானவன். புராணமானவன்றது எதை குறிக்குது அப்படின்னா வளர்ச்சி இல்லாதவன், குரோத் இல்லை. நான்ல ஏதாவது குரோத் ஆயிருக்கா? நான் டெய்லி கண்ணாடில பாப்பா, ஐயோ 3 வருஷத்துல தாடியெல்லாம் நடச்சு போச்சு. நானுக்கு தாடியும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. இந்த தேகம் பாத்தீங்கன்னா க்ஷீணமாயிட்டே போகுது. நேற்று நினைச்சேன் மனசுல, ஒரு 64 வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கைரேகைலாம் தெரியும். முன்னாடி காலத்துல பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்து முடிச்சுட்டேன். 64 வயசுல 58ல இருந்து 64 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா மரணம் சம்பவிக்கும். யாருக்கு மரணம் சம்பவிக்கும்? தேகத்துக்கு.
தேகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மரணம் சம்பவிக்கும்? மெதுவா மெதுவா க்ஷீணமாயி மெதுவா டும் போயிடும். ஆனா நான் போறேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்த நான் அப்படின்றது எப்படி இருக்கு? ஏக்க ரூபத்துல இருக்கு. இந்த தேகம் வளர்ச்சி அடைஞ்சது, இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷீணமாயிட்டே போகுது. ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா வளர்வவும் இல்லை, நான் தேயவும் இல்லை. அப்போ இந்த தேயாததை குறிக்கிறதுக்காக சாஸ்வதம் என்ற லட்சணம் சொல்லப்படுது. சாஸ்வதமானவன் என்ன அர்த்தம்? எனக்கு தேவே இல்லை. புராணமானவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அயம் புராணக, நான் புராணமானவன். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு குரோத்தே இல்லை. அந்த நான் அப்படின்றது எந்த ஒரு குரோத்தும் இல்லை. இந்த நான் என்பது எந்த ஒரு க்ஷீணமும் ஆகிறது இல்லை. அது மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா ந ஹன்யதே, இந்த ஆத்மா கொல்லப்பட முடியாது. சுகர் வந்து செத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 பேர் 4 பேர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க சமீபத்தில். சாதுக்கள் யார் செத்து போயிட்டா? ஆத்மாக்கு ஹார்ட் அட்டாக் வருமா? வராது. ஏன் வராது? ஆத்மாக்கு வந்து ஹார்ட்டே இல்லை. ஆத்மாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் இல்லை, அதனால ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு கிட்னி இல்லை, அது என்ன பேன்கிரியாஸ் இல்லை, அதனால அதுக்கு சுகர் வராது. அதுக்கு தேகமே இல்லை, அதனால அதுக்கு மரணிக்காது. அப்ப என்ன அர்த்தம்? ந ஹன்யதே, எதுக்கு தேகம் இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்ல முடியும். தேகம் இல்லாத இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. ந ஹன்யதே, எந்த நோயும் எந்த ரோகமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மை கொல்லாது, இந்த ஆத்மாவை கொல்லாது. இந்த ஆத்மாவை யாரு கொல்றது அப்படின்னா கொல்லவே முடியாது, ஒரு ஆளும் கொல்ல முடியாது. ஈஸ்வரனை நினைச்சாலும் இந்த ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏன்னா அவரும் நான் தான் சொல்லிட்டு இருக்கார். நானும் கொல்ல முடியாது, நான் சதா இருந்துகிட்டு இருக்கும், நித்தியமானது. அப்போ எது சாகடிக்கப்படுது? தேகம் கொல்லப்படக்கூடியதா இருக்கு. ஒரு ரோகம் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றோம். யம தர்மராஜாவுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்தார் பகவான். போஸ்டிங் கொடுத்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இங்கேருந்து வந்து நிறைய கர்ம உபாசனைகள்லாம் பண்ணி ஒரு பெரிய போஸ்டிங் வாங்கியிருக்கார் யம தர்மராஜான்னு. என்னப்பா வேலை? உன் வேலை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கணக்கையும் முடிச்சு வைக்கிறது. ஐயோ சாமி, அப்போ இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன திட்டுமே சாமி, பாவி கொண்டுட்டான் அப்படின்னு என்ன திட்டுமே சாமி. நான் இவ்வளோ காலம் உபாசனை பண்ணி பகவானை உபாசனை பண்ணி இந்த பதவியை அடைஞ்சது வந்து எல்லா ஊர் மக்கள்கிட்ட இருந்து சாப்ப வாங்குறதுக்கா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதவியில் வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்களை வந்து இதுக்காகவா உபாசனை பண்ணேன் நான் அப்படின்னு யம தர்மராஜா வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன உலகமே சபிக்கவே சுவாமி அப்படின்னு கேட்குறேன். அப்போ சுவாமி சொன்னாராம், உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை சபிக்கவே சபிக்காதுப்பா. அவர் ஹார்ட் அட்டாக் வந்து கொண்டு போயிடுச்சு, அவர் சுகர் வந்து செத்து போயிட்டார், கொரோனா வந்து செத்து போயிட்டார் அப்படின்னு ரோகங்களை தான் சொல்ல முடிய ஒன்றை வந்து திட்டாது அப்படின்னு ஒரு அனுகிரகம் பண்ணாராம். அதனால தான் நம்ம எது செத்து போகும்போதும் என்ன பண்ணுறோம்? அவர் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார், கொரோனாவில் போயிட்டார், டெங்கு காய்ச்சல் வந்து போயிட்டார், இப்படி தான் நம்ம சொல்கிறோம். சுகர் அதிகமாகி போச்சு, இறந்து போயிட்டார் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா எதை கொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோகங்கள் எல்லாம் இந்த தேகத்தை கொல்கின்றன. ஆக்சிடென்ட்ல போயிட்டார், ஆக்சிடென்ட் ஆகும்போது இந்த தேகம் கொல்லப்படுது. ஆனா நான் கொல்லப்படுவதில்லை. ஏன்? தேகம் இல்லையே. தேகம் இருந்தா தானே கொல்ல முடியும், தேகம் இல்லை. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை இந்த நானுக்கு. தேகம் கொல்லப்பட்டாலும் கூட ஹன்யமானே ஷரீரே, ஆச்சரிய சொல்றார், ஹன்யமானே ஷரீரே, கொல்லப்படக்கூடிய சரீரத்தில் இந்த நான் இருக்கேன். நான் எங்க இருக்கேன்? இந்த தேகத்துல இருக்கேன். பிரம்மபுரம்னு பேர் இந்த தேகத்துக்கு பேர். நான் வசிக்கிற இடம். நேற்று ஒரு அம்மாவிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது காலையில் ஒரு பெரிய போதம் கிடச்சிது. ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அதுக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுப்போம், எல்லாம் வாங்கி கொடுப்போம். ரோட்டில் இருக்குது, ஒரு 75 வயசு இருக்கும், 75 வயசு இருக்குமா அந்த அம்மாவுக்கு. 75 வயசு, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். எந்த ஒரு ரோட்டில் இருக்கிறது எந்த ப்ராப்ளமும் இல்லை, அதுக்கு கோயில் பக்கத்துலேயே இருக்குது. உட்காந்துட்டு நான் போய் அதுக்கு டீயெல்லாம் வாங்கி கொடுத்து, நாதபுரம் டீ வாங்கி கொடுத்து பிஸ்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். நான் போய் என்ன சௌக்கியமாக இருக்கியா, என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். சரி வீடு எங்கே வாங்கினதோ அப்படின்னு கேட்டேன். உடனே அந்த 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 அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே எனக்கு இன்னும் மனசில் இருக்கு. இதான் வீடு. இந்த தேகத்தை காட்டி அந்த அம்மா சொல்லிச்சு ஒரு வார்த்தை. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வந்து பார்த்தீங்கன்னா மகா அஜ்ஞானி, ஒன்றும் தெரியல அந்த அம்மாவுக்கு அப்படின்னு இவ்வளோ நாள் ஃபீடிங் பண்ணிட்டேன். நேற்று அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, இதுதான் வீடு எனக்கு, இந்த தேகம் எனக்கு வீடு. சாதாரண ஒரு
75 வயசு ஒண்ணுமே தெரியாத ஒரு அம்மா பெக் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் நமக்கு வீடு. வீடு உடைஞ்சு போச்சுன்னா வீட்டுக்குள்ளார இருக்கிறவனுக்கு ஒரு சேதாரம் நடக்குமா அப்படின்னா ஒன்றும் ஆகாது. வீடு காலியாகி வேற ஒரு வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். இதான் நடக்க போகுது. அப்ப அந்த அம்மா சொல்லுது இது வீடு அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வீட்டுக்குள்ளார நம்ம வாசம் பண்றோம். வீட்டுக்குள்ளார வாசம் பண்ற நம்ம இந்த வீடு உடைஞ்சு போனாலும் கூட நான் எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் இருக்கு, வேற வீட்டுக்கு போயிடு. அப்ப அதே தான் இங்க சொல்லுது, ஹன்யமானே ஷரீரே ந ஹன்யதே. கொல்லப்படக்கூடிய இந்த சரீரத்தில் கொல்லப்பட முடியாதவனாக நான் இருக்கின்றேன். தேகம் சாகும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. தேகத்துக்கு எல்லாம் சம்பவிக்கும், எனக்கு ஒன்றும் சம்பவிக்காது. நான் சதா ஏக்க ரூபத்துல சதா காலமும் ஆனந்த சுரூபமா தான் இருக்கேன். அப்ப போக்கஸ் எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்ல வரணும். யார் இறந்து போனாலும் வந்து பாத்தீங்கன்னா, நான் முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து ஏதாவது பிரேத்தம் போச்சு அப்படின்னா நான் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுவேன். பகவானே வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல நல்ல கத்தியை அடையட்டும், இவங்களுக்கு ஆத்ம சாந்தி உண்டாகட்டும். இப்பெல்லாம் யாருக்கும் பிரார்த்தனையே பண்றது இல்லை. ஏதோ டிராமா போயிட்டு இருக்கு. ஒன்று தெரியுது, ஒன்று மறைஞ்சு போச்சு. மொத்த லோக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தோன்றுச்சு, ஒரு நாள் மறைஞ்சு போகுது. இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் தோன்றி மறையுது சொப்பனம் மாதிரி. அப்ப யாருக்காக யாரு பிரார்த்தனை பண்றது? அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பட்டினத்தார் படத்தை திரும்ப திரும்ப பாருங்க. ஒரு சாவு வீடு இருக்கும் கிராமத்துல. அவங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இவரும் பக்கத்துல போய் அழுதுட்டு இருப்பார். பக்கத்துல திண்ணையில உட்காந்து அழுதுட்டு இருப்பார். சுத்தி இருக்கிறவங்களாம் இவர் ஏதோ செத்து போனவருக்கு ஏதோ உறவா இருக்கும் போல இருக்கு, தெரிஞ்சவரா இருக்கும் போல இருக்குன்னு பக்கத்துல போயிட்டு அவர் என்ன உறவு வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. கேட்டோன்னே நான் அவருக்காக அழுகல, உங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போயிடும். நமக்காக எங்களுக்காக அழுகுறீங்களா? ஆமா ஆமா, செத்து போனவரை நினைச்சு சாகக்கூடிய பிணங்கள் அழுதுகிட்டு இருக்கு அப்படி. செத்து போனவரை நினைச்சு சாகக்கூடிய பிணங்கள் அழுதுகிட்டு இருக்கே, இந்த பிணங்களுக்காக நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. அப்ப நம்ம எல்லாம் என்னது, நடமாடிக்கிட்டு இருக்கிற டெட் பாடிஸ். இது டெட் பாடி, இது ஜடம், வாஸ்தவத்துல இல்ல. இந்த தேகத்துக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம், நான் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த வீட்டுக்கு மகிமையே இல்லை. நல்லா திருப்பன்றம் போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமா குங்குமம் வச்சு நல்லா முடிச்சு எல்லாம் சோப்பெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா எல்லாம் போஷாக்கு பண்ணி வஸ்திரங்கள்லாம் போட்டு இது ருத்ராட்சம் போட்டு எது வரைக்கும் இதுக்குள்ளார சுவாமி நான் இருக்கேன். இந்த தேக சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இல்லை அப்படின்னா இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம், டெட் பாடி. அப்ப டெட் பாடியை தூக்கிக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சரீரம் செத்து போகும், இது ஜடம். இந்த செத்து போகக்கூடிய சரீரத்துல ஹன்யமானே ஷரீரே, ஹன்யமானம்ன்றதுக்கு அர்த்தம் செத்து போகக்கூடிய இந்த சரீரத்துல, கொல்லப்படக்கூடிய இந்த சரீரத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ந ஹன்யதே, நான் கொல்லப்படாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட். மொத்தத்தையும் சொன்னா என்ன அர்த்தம், இந்த ஆத்மா ஒரு காலத்திலும் பிறப்பதில்லை, இந்த ஆத்மா ஒரு காலத்திலும் இறப்பதும் இல்லை. இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைந்து போவதும் இல்லை. அதனால இந்த ஆத்மாக்கு பேரு பிறப்பில்லாதவன், அஜகன்னு பேர் ஒரு லட்சணம். அது மட்டும் இல்லாம இரண்டாவது லட்சணம் நித்தியகான்னு ஒரு லட்சணம், சதா இருப்பவன், நான் நித்தியமானவன், நான் இறப்பதில்லை. சாஸ்வதக, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளர்ச்சி தேய்வும் உண்டாவதில்லை. சாஸ்வதக, எனக்கு எந்த க்ஷீணமும் உண்டாவதில்லை. அதே மாதிரி புராணக, நான் புராணமானவன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வளர்ச்சியும் இல்லை, வளர்வு தேய்வு இல்லாதவன். அதே மாதிரி அழிந்து போகக்கூடிய நாசமாகக்கூடிய இந்த சரீரத்தில் நான் கொல்லப்படாதவனாக சதா காலமும் இருப்பவனாக இருக்கிறேன் அப்படின்னு புரியுது. இதான் விவேகம். அப்ப ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கணும் பார்த்தீங்களா, காலை எந்திரிச்சதுல இருந்து பண்ணணும். ஒரே ஒரு காரியம் பண்ணணும். சோப் போடும்போது ஆமா சோப் போடுறேன்ல, ஆயில் போடும்போது ஆமா ஆயில் போடுறல, கண்ணாடியை பார்த்துட்டு திருப்பூட்டம் போடும்போது ஆமா திருப்பூட்டம் போடுறேன்ல, பார்க்குறேன்ல, பார்க்கறது எதுவுமே நான் இல்லைல்ல. அப்ப திரும்ப திரும்ப நம்ம எதுக்காக அப்படின்னா சௌச்சம்னு ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கு. ரொம்ப சௌச்சத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு. எதுக்காக தெரியுங்களா, நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதுக்கள் பக்கத்தில் வாழ முடியாதுங்க. ஐயோ, எங்களோட குரு ஆசிரமத்துக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா துக்கமாயிடும். என்னன்னு கேட்டினா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்காது. காமனாக வந்து வெளியில தான் வச்சுருப்பாங்க. டாய்லெட்டை உள்ளே கொண்டு வந்தோம், நம்மளாம் வீட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்.
இந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் 2 பேர் பார்த்துட்டே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் உள்ள போனா, வெளில வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு போட்டு கையெல்லாம் கழுவுனானா, எத்தனை வாட்டி வாய் கொப்பளிச்சான், போகும்போது என்ன வஸ்திரம் போட்டு போனா, அதை திரும்ப துவைச்சிட்டு உள்ள வந்தானா, இல்லை வந்து அதே வஸ்திரத்தோட உள்ள வந்தானான்னு பார்த்துட்டு இருப்போம். நிறைய என் வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி இருந்துச்சோம். ஐயோ, அது பார்த்தீங்கன்னா பண்ற சேட்டை வந்து சௌச்சம். எதுக்காக சௌச்சம் வச்சிருக்கு அப்படின்னா, இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து 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 ஒரு நாள் வெறுப்பு வரணும் நமக்கு. என்ன சனியன்டா இது, சனியன் என்னதான் கிளீன் பண்ணி டெய்லி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றினேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கிடைக்கல அப்படின்னு வேற ஒரு பேஸ்ட்டு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வாயெல்லாம் ஈவினிங்குள்ளார வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பேஸ்ட் வந்து மாற்றினாவே இந்த சனியனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லை தடுக்க முடியல. எனக்கே என்னோட வாய் நாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியல. கொஞ்ச நாளில் வந்து வேற ஏதாவது மாற்றினா எதையாவது நடக்குது. கொஞ்சம் ஒரு ஈவினிங் குளிக்கல அப்படின்னா கசகசன்னு ஆயிடுது, வியர்வை வருது. ஒரு ஒரு கேவலமாக இல்லை இந்த சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு. மலமும் மூத்திரமும் சுமந்துக்கிட்டு அலைகிறோம். டாய்லெட்டு, நடமாடுற டாய்லெட்டு, மலமும் மூத்திரமும் ஒவ்வொரு வியர்வை துணியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா காலமும் வலிஞ்சிக்கிட்டே இருக்கு. சொல்லப்பட 13வது அத்தியாயத்தை இப்போ நான் சொல்றதெல்லாம் சொல்றேன். க்ஷேத்திரம்னு பேர் ஏன்பா வந்துச்சு இதுக்கு? க்ஷேத்திரமா நம்ம வாசம் பண்ற இடம். எதுக்குன்னா சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷரணாத் க்ஷேத்திர, சதா ஒழுகிக்கிட்டே இருக்கான், லீக் ஆகிட்டே இருக்கு. மொத்த தேகத்துல லீக் ஆகிட்டே இருக்கு. தலையிலேயே வியர்க்குது எனக்கு கொஞ்ச நேரத்துல. தலையில ஆரம்பிச்சு உள்ளங்கால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியர்த்துக்கிட்டே இருக்கு, ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கு. நாத்தம், ஒரே நாத்தம் முடிச்சது. இதை போய் நான் எவனாவது கொண்டாடுவானா? யோசிச்சு பாரு, கொண்டாடிட்டு இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த சௌச்சம் எதுக்காக வைக்கப்படுதுன்னா, ஒவ்வொரு வாட்டி சௌச்சம் பண்ணும் போதும் சுத்தம் பண்ணும் போதும் என்ன பண்ணணும்? இது நான் இல்லை, இது நான் இல்லை, நான் சுத்தமானவன், நான் சுத்தமானவன், நித்தியமானவன் அப்படின்னு இதை ஆப்ஜெக்ட் பண்றதுக்காக தான் சௌச்ச விதிகள் சொல்லப்பட்டு முக்கிய விதிகள். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ந ஜாயதே, ந ஜாயதே என்ன அர்த்தம்? ந உற்பத்தியதே. ஜனி லக்ஷணா வஸ்து விக்ரியா ந ஆத்மனோ வித்தியதே இத்தியர்த்தா. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான காரியத்தை பண்ணுது. 20வது ஸ்லோகம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டாபிக் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று எழுதிட்டே இருக்குமா, இதுல ஏகப்பட்ட லட்சணங்கள் இருக்கு. இது மொத்தமா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 விதமான பாவங்களை, பாவ விகாரங்களை நிவர்த்தி செய்யறது தான் இந்த ஸ்லோகம். ஷட் விகார பாவ விகார ரஹிதக ஆத்மா. 6 பாவ விகாரங்கள் இல்லாதது இந்த ஆத்மா அப்படின்னு ஒரு லட்சணத்தை சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. பாவ விகாரம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் வேதாந்தம் படிக்கும் போது 6 விதமான பாவ விகாரங்களை சாஸ்திரங்கள் வேதாந்தம் சொல்கிறது. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம் எங்க இருந்துச்சு? அம்மா வயிற்றுல இருந்துச்சு. 10 மாசம் அம்மா வயிற்றுல இருந்துச்சு. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அஸ்தி அப்படின்னு பேர். இருத்தல், அம்மா வயிற்றில் இருத்தல். இதை எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசா இருக்கிறவங்களுக்குலாம் அவசியம் இது தெரியணும். அம்மா வயிற்றுல இருக்கிறது 10 மாசம், அதுக்கு பேரு அஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது பாவ விகாரம். அம்மா வயிற்றுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிவருதல், ஜாயத்தே அப்படின்னு பேர். பிறத்தல், பிறக்கிறோம். அந்த பிறத்தலுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாவ விகாரம் ஜாயத்தே அப்படி பேர். அஸ்தி ஜாயத்தே. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரோத் நடக்குமா? ஒரு 30 வயசு வரைக்கும், குழந்தையில இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் மெதுவா குரோத் ஆகுது. அந்த குரோத் ஆகுறதுக்கு பேர் வர்த்ததே. நல்லா குரோத் ஆகுது, நல்லா சாப்பாட்டை சாப்பிட்டு 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 மெதுவா பெருசாகிட்டே போகுது. அப்ப வர்த்ததேன்னு பேர், வளருதல். 3வது பாவ விகாரம் வர்த்ததே, வளர்ச்சி அடைதல். 30 வயசுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துல மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. மெதுவா 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 சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை போட ஆரம்பிக்குது, ஹிப்பெல்லாம் பெருசாகுது, எல்லாம் சேஞ்ச் ஆகுது, பிளட் ஆகிட்டே போகுது பாடி. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா விபரிணமத்தே அப்படின்னு சொல்லக்கூடியது, மாறுதல் அடைதல். 4வது விகாரம் மாறுபாட்டை அடைதல். அதுக்கு பேர் என்னது? விபரிணமத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பாவ விகாரம் அப்படின்னு பேர். விகாரம்னா மாற்றம்னு அர்த்தம். இதுக்கப்புறம் 5வது வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல மெதுவா 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 தேய ஆரம்பிக்கிறது. அந்த தேய ஆரம்பிக்கிறதுக்கு பேர் 5வது பாவ விகாரம் அபக்ஷீயதே அப்படின்னு பேர். அபக்ஷீயதே.
மெதுவா மெதுவா க்ஷீணமாகுது. ஒரு 70-80 வயசு வரைக்கும், வயசு எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் மெதுவா 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 தேஞ்சு 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 கடைசியில ஒரு நாள் என்ன ஆகும், சங் ஊதிவார், செத்து போயாச்சுன்னு மெசேஜ் அனுப்பிடுவாங்க எல்லாத்துக்கும். அதுக்கு என்ன பேரு, வினஷ்யதி, இல்லாமல் போகுதல். 6வது பாவ விகாரம் இல்லாமல் போகுதல், இறந்து போகுதல், வினஷ்யதி. மொத்தம் 6 பாவ விகாரங்கள். அஸ்தி அம்மா வயிற்றில் இருக்கிறது, ஜாயத்தே பிறத்தல், வர்த்ததே வளருதல், 4வது விபரிணமத்தே மாற்றம் அடைதல், அதுக்கப்புறம் அபக்ஷீயத்தே க்ஷீணமாகுதல் தேய்தல், அதுக்கப்புறம் வினஷ்யதி இல்லாமல் போகுதல் இறந்து போகுதல். இந்த 6 விதமான பாவ விகாரங்களும் இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய நானுக்கு இல்லை. இததான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகமானது சொல்கிறது. அப்ப யாருக்கு இந்த 6 விதமான பாவ விகாரங்களும் அப்படின்னு கேட்டா, இந்த தேகம் அம்மா வயிற்றில இருந்துச்சு, இந்த தேகம் அம்மா வயிற்றிலிருந்து பிறந்துச்சு, இந்த தேகம் மெதுவா மெதுவா குரோத் ஆச்சு, இந்த தேகம் மெதுவா மெதுவா மாற்றத்தை அடைந்தது, இந்த தேகம் மெதுவா மெதுவா க்ஷீணமாச்சு தேஞ்சுது, இந்த தேகம் ஒரு நாள் போச்சு, டும்னு போச்சு. இப்ப 6 விதமான பாவ விகாரங்களும் எனக்கு இல்லை, இந்த தேகத்துக்கு இருக்கு. அப்ப நான் 6 விதமான பாவ விகாரங்களும் இல்லாதவன். இதுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுவது. ஒவ்வொன்னா பாருங்க. ந ஜாயத்தே, ஜாயத்தேன்றது எத்தனாவது பாவ விகாரம், பிறத்தல் 2வது பாவ விகாரம். இருத்தலை சொல்லல, அம்மா வயிற்றுல இருக்கிறத சொல்லல, ஜாயத்தை சொல்லுது. ஜாயத்தில் என்னது, ந உற்பத்தியத்தே. இதுல நிறைய பேருக்கு கேள்வி வரும், வேதாந்தம் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. 2 விதமான பாட்டு பேதம் இருக்கு. முதல்ல ஜாயத்தை சொல்றவங்களும் இருக்காங்க, இல்ல 2வது விகாரம் நாங்க சொல்லும்போது அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தேன்னு நாங்க சொல்லுவோம். நிறைய ஸ்கூல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாயத்தே அஸ்தின்னு ஆரம்பிப்பாங்க. அம்மா வயிற்றிலிருந்து பிறக்கிறது முதல் விகாரம். அதுக்கப்புறம் இருக்கணும், பிறந்து இருந்தா தானே அதுக்கு குரோத் நடக்கும். அப்ப அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மாத்தி சொல்லுவாங்க, முதல்ல ஜாயத்தே, 2வது உயிரோட இருத்தல், அப்புறம் 3வது வளர்தல் அப்படின்னு. இப்ப நாங்க சொல்லும் போது என்ன பண்ணுவோம், எங்களோட குரு பரம்பரையில எங்களுக்கு ஈஸியா இருக்கிறது என்னன்னு கேட்டா, வயிற்றுல இருத்தல், அதுக்கப்புறம் பிறத்தல் அப்படின்னு. ஆனா நம்ம எப்போ ஒரு ஆளை நம்ம கவுண்டிங்ல கொண்டு வரோம், அம்மா வயிற்றுல இருக்கிற வரைக்கும் கவுண்டிங்ல இல்லை. ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா உற்பத்தி ஆகுதல், பிறந்ததுக்கு பிறகுதான் விவகாரம் நடக்குது. அப்ப அதனால ஜாயத்தேல முதல் லட்சணம் எடுத்துங்க. ந ஜாயத்தே அப்படின்னா ந உற்பத்தியதே, இது உற்பத்தி ஆவதில்லை, நான் உற்பத்தி ஆனவன் இல்லை, நான் பிறப்பதில்லை. ஜனி லக்ஷணா வஸ்து விக்ரியா, ஜனினா என்ன அர்த்தம், உண்டாகுதல், ஜனித்தல், பிறத்தல் அப்படின்ற பாவ விகாரமானது ந ஆத்மனோ வித்யதே, இந்த ஆத்மாவத்திற்கு இல்லை இது அர்த்தக என்று அர்த்தமாகிறது. அது மட்டும் இல்ல, ந மிரியதேவா, அல்லது வான்றதுக்கு அர்த்தம் அல்லது, நிச்சயமாக 2 அர்த்தம் எடுக்கலாம். இந்த ஆத்மா நிச்சயமாக பாத்தீங்கன்னா ந மிரியதே, இறப்பதும் இல்லை. வா சப்தக ச அர்த்தக, வாக்கு பாத்தீங்கன்னா அண்டுன்னு போட்டுக்கலாம், அல்லது அண்டுன்னு போட்டுக்கலாம், இல்ல அப்படின்னா 2வது அர்த்தம் நிச்சயமாக அர்த்தம் எடுக்கலாம். ஆச்சாரியர் சொல்றாரு, வாக்கு அண்டு, பிறப்பதும் இல்லை அண்டு, இந்த ஆத்மா இறப்பதும் இல்லை. அப்ப முதல் பிறத்தல்ன்ற முதல் கிரியா விகாரத்தை நாசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கடைசி இது என்னது, பாவ விகாரத்துல இறத்தல், அதையும் நெகேட் பண்ணியாச்சு. இந்த 2ம் ஆத்மாவுக்கு இல்லை, 2 விகாரங்களை நீக்கியாச்சு. ந மிரியதேச்ச இது அந்தியா விநாச லக்ஷணா விக்ரியா பிரதிசித்தியதே. ந மிரியத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தமானது அந்தியா விநாச லட்சணா, கடைசியில நடக்கக்கூடிய விநாசம், செத்து போகுதல் அப்படின்ற பாவ விகாரத்தை நீக்குகின்றது. பிரதிசித்தியதே. நான் சொல்லியிருக்கேன், சாஸ்திரம் என்ன பண்ணும், வேதாந்தம் கீதா சாஸ்திரம் என்ன பண்ணுது, ந பிரவர்த்தகம் நிவர்த்தகம் ஏவ, அதான் இங்க பண்ணுது. ஒவ்வொரு லட்சணமும் பாருங்க, பிறப்பது இல்லை, இறப்பது இல்லை அப்படின்னு நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்கா. அப்ப இதுதான் ஞானம்.
அப்ப இந்த வேதாந்தம் சொல்றத ஆச்சாரியர் சொல்றார், விநாச லட்சணம்னு சொல்லக்கூடிய இரத்தலை அந்திம பாவ விக்கிரியாவை இந்த லட்சணம் என்ன பண்ணுது, நீக்குகிறது. சித்தியதே. அது மட்டும் இல்ல, கூட ஒரு வார்த்தை இருக்கே, கதாச்சித்து மந்திரத்துல இருக்கு. கதாச்சித்துனா சப்தம் எதை குறிக்குது? கதாச்சித்துன்ற சப்தம், கதாச்சித் சப்த சர்வ விக்ரியா பிரதிஷேதைஹி சம்பத்யதே ந கதாச்சித் ஜாயதே ந கதாச்சித் மிரியதே இது ஏவம். ஆச்சாரியர் சொல்றார், கதாச்சித்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு பொழுதும், எப்பவும் அப்படின்னு அர்த்தம். இந்த சப்தத்தை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எல்லா பாவ விகார கிரியைகளோடையும் என்ன பண்ணணும், சர்வ விக்ரியா பிரதிஷேதைஹி, எந்த விகாரத்தெல்லாம் பிரதிஷேதம் நீக்குகின்றதோ அந்த சப்தத்தோட எல்லாம் இந்த ஒரு பொழுதும் அப்படின்ற கதாச்சித்ன்ற சப்தத்தை சம்பத்தியதே எப்படி எடுக்கணும், ந கதாச்சித் ஜாயதே, ஒரு பொழுதும் இந்த ஆத்மா பிறப்பதில்லை, ஒரு பொழுதும் இந்த ஆத்மா இறப்பதில்லை, ந கதாச்சித் மிரியதே இது ஏவம். இந்த விதமா எல்லாத்துக்கூடையும் ஒருபோதும்னு போட்டுக்கணும். அப்ப என்ன அர்த்தம், 6 விகாரங்களோடையும் இதை சேர்த்துக்கணும். இந்த ஆத்மா அம்மா வயிற்றுல ஒருபோதும் இருப்பதில்லை, இந்த ஆத்மா ஒரு பொழுதும் பிறப்பதில்லை, இந்த ஆத்மா ஒருபோதும் வளருவதில்லை, இந்த ஆத்மா ஒரு பொழுதும் மாறுபாட்டை அடைவதில்லை, இந்த ஆத்மா ஒரு பொழுதும் தேய்வதில்லை, இந்த ஆத்மா ஒரு பொழுதும் இறந்து போவதும் இல்லை. 6 விகாரங்களை நீக்கிறது. மனசுல சாமி இது படிச்சுட்டு போனா போதுமா சாமி, போகக்கூடாது. எது நடக்கும் போதும் ஒரே த்ரோட் பெயினா இருக்கு, ஆமா த்ரோட் இருந்தா பெயின் தான் வரும். ஒரே ஒரு சப்தம் பண்ணி, தலை இருந்தா தலைவயத்தை நான் வரதான் செய்யும். வண்டின்னு இருந்தா ப்ராப்ளம். இப்போ குளிர்காலம், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதுக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு, என்ன பண்றது, வண்டின்னு இருந்தா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரதான் செய்யும். பெட்ரோல் இல்லாமல் போச்சு, ஆமாம் பெட்ரோல் ஊற்றினா வண்டி ஓடும், பெட்ரோல் தீர்ந்து தான் போகும், என்னைக்காவது ஒரு நாள் அப்படி தான் ஆகும். ரோட்டில் போனால் ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும், என்னைக்காவது ஒரு நாள் யாருக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த தேகம்னு ஒன்று இருந்தால் பார்த்தீங்கன்னா பிறந்துச்சு, ஒரு நாள் இறந்து தான் போகும். எவ்வளோ சமாதானமாகும் பாருங்க மனசுக்கு. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க, பசிக்குது, ஆமாம் பசிக்குது, வயிறு பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது, பசி தான் செய்யும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வயிறு கொஞ்சம் இன்னைக்கு ட்ரபிள் பண்ணுது, என்னன்னு தெரியல, 7:30 ட்ரபிள் பண்ணுது, ஆமாம் வயிறுன்னு ஒன்று தான் ட்ரபிள் பண்ண தான் செய்யும். மனுஷன் இருந்தால் அந்த ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும். மனசு கஷ்டப்படுது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆமா மனசுன்னு இருந்தால் கஷ்டம்தான் இருக்கும். ஆனா இது எதுவுமே நான் இல்லையே, இது ஏதோ நான் இல்லை. அப்ப யாரு நான் பாக்குறவன். அப்ப பாக்குறவனா இருந்துகிட்டு இந்த எல்லா கிரியைகளும் எனக்கு அந்நியமா இருக்கிற தேகத்துல சம்பவிக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த 6 விதமான பாவங்களாலையும் பாதிக்கப்பட முடியாது. நேற்று ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா, ஒரு 40 வயசு ஆனோன்னு, ஐயோ எனக்கு முடி நரைச்சி போச்சு ஃப்ரண்ட்டில். ஆமாம் முடின்னு இருந்தால் நடக்க தான் செய்யும், வேற என்ன பண்ணும். பெரிய ப்ராப்ளம் எல்லாத்துக்கும். 40லேருந்து 35லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு 50 வயசுக்குள்ளார இந்த முடி நரைக்க பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கெல்லாம் ஆன்டின்னு சொல்லிட்டா போதும், ஐயோ ஆன்டி ஆயிட்டுமா அப்படின்னு. இந்த புருஷர்களுக்கெல்லாம் அங்கிள்னு சொல்லிட்டா போதும், எல்லாத்துக்கும் ஐயோ அங்கிள் ஆயிட்டுமா, நம்ம நரைச்சிடுச்சு, முடி நரைச்சிடுச்சு. எப்படியாவது அதை பார்த்தீங்கன்னா ஏதாவது போட்டு அதை கலரை மாற்றும். எவ்வளோ மாற்ற முடியும் யோசிச்சுப்பாரு. வாஸ்தவத்தில் என்ன, இதை எதுவுமே மாற்ற முடியாது. நீங்கள் இந்த தேகத்தை எதையாவது ஒன்று ஸ்டாப் பண்ண முடியுமா? பிறந்ததை நீங்கள் அம்மா வயிற்றுலேயே இருக்கலாம்னு நினச்சா இருக்க முடியாது, பிறக்கிறத தவிர்க்கவே முடியாது. பிறந்ததை அப்படியே இருக்கும்னா இருக்க முடியாது. குழந்தையெல்லாம் பெருசாகிடுது, கூட இந்த பன்னிக்குட்டி கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பெருசானதுக்கு அப்புறம் தான் ஐயோ பன்னி நல்லா இல்லை. குட்டியாக இருக்கும்போது குழந்தைங்களாம் ரொம்ப அருமையாக தேவதைகளாக இருக்குது, பெருசான ராட்சசனாக மாறிடுது எல்லாம். அதுக்காக குழந்தையாவே இருக்க முடியுமா? இருக்க முடியாதில்லை. சரி நல்லா ஸ்லிம்மா இருக்கமே அப்படின்னு பார்த்தா 25 வயசுல நல்லா ஸ்லிம்மா இருக்கும், 20 வயசு 25 வயசுல. அதுக்கப்புறம் அதையும் மெயின்டைன் பண்ண முடியல, பிளட்ஜ் ஆகுது பாடி. அதுக்கப்புறம் அதையும் தவிர்க்க முடியல, மெதுவா தேஞ்சிக்கிட்டே போகுது. யார் என்ன நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எந்த காயகல்பம் சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா மரணத்தை தள்ளி போட முடியல யாராலையும். இந்த உலகத்துல மரணத்தை ஜெயிச்சவன் யாருமே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா தேகத்தோட இருக்கிறவன் யாரும் மரணத்தை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றது. இது எல்லாம் எங்க சம்பவிக்குதுன்னா தேகத்துக்கு சம்பவிக்குது, எனக்கு சம்பவிக்கவில்லை. இதுக்கப்புறம் அடுத்தது யஸ்மாத் அயம் ஆத்மா. ஏன் இந்த ஆத்மா பிறக்கிறது இல்லை இறக்கிறது இல்லை கேள்வி கேட்குறீங்க. கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் மந்திரமே சொல்லுது. யஸ்மாத் ஏனெனில் அயம் ஆத்மா, இந்த ஆத்மா பூத்வான தோன்றி,
புவனக்கிரியாம் அனுபூய. புவனக்கிரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா பாத்தீங்கன்னா பவனக்கிரியான்றதுக்கு அர்த்தம் நன்றாக உண்டாயி, பவனம் உண்டாகுதல், உண்டாயி பశ్చాத் நல்லா உண்டானதுக்கு பிறகு அனுபூயன அனுபவம் பண்ணி, பశ్చాத்னா பிறகு, அபவிதா அபாவம் கந்தா. அபவிதான்னு என்ன அர்த்தம்? அபவிதான் இருக்குல்ல மந்திரத்துல, அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லாமல் போகுதல். ஒரு காலத்துல உண்டாயி திரும்ப வேற ஒரு காலத்துல இல்லாமல் போகுதல் அப்படின்றது ந பூயக. பூயகன்றதுக்கு அர்த்தம் புனக, மீண்டும் அது இல்லாமல் போகுதல் என்பது இல்லை. தஸ்மாத் அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் இந்த ஆத்மா தோன்றி ஒரு காலத்தில் இந்த ஆத்மா இல்லாமல் போவதில்லை. அதனால தஸ்மாத் ந மிரியத்தை, அந்த காரணத்தினால இந்த ஆத்மா மரணிப்பதில்லை. ஏன்னா இது பிறக்கிறதே இல்லை. யோகி பூத்வா ந பவிதா ச மிரியத்தை இது உச்சியத்தை லோகே. உலகத்துல நம்ம எப்ப இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம்? ஒன்னு இறந்து போச்சு, நாசமாச்சு அப்படின்னு நம்ம எப்ப சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தோன்றி, யோகி பூத்வா, எந்த வஸ்து பாத்தீங்கன்னா தோன்றுகிறதோ அதுதான் பாத்தீங்கன்னா இல்லாமல் போகிறது. ந பவிதா, அதுதான் இல்லாமல் போகிறது. ஒரு வஸ்து தோன்றணும், தோன்றின வஸ்து தான் இல்லாமல் போகிறது. அதை தான் நம்ம என்ன பண்றோம்? சம்ரியதே இது உச்சியதே. அது இறந்து போச்சு, அவர் இறந்து போனார்னு சொல்றோம். எதை இறந்து போனார்னு சொல்றோம்? யாரு பிறந்தாங்களோ அவங்கள. யாரு பிறந்தா? தேகம் பிறந்துச்சு. அப்ப தேகம்தான் பாத்தீங்கன்னா இல்லாமல் போகும். நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் இல்லை. இது கூட பாத்தீங்கன்னா வா நன்னு ரெண்டு சப்தங்கள் இருக்கே சுவாமி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா அண்டுன்னு அர்த்தம், நன்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி வாக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் எடுக்கும், வை அர்த்தம் எடுப்போம். வையினா நிச்சயம் அப்படின்னு அர்த்தம். எதை பாத்தீங்கன்னா நீங்க அன்வயம் பண்றதை பொறுத்து ஒருத்தர் ஆச்சாரியர் எப்படி சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான அர்த்தத்தை எடுக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா வா சப்தாத் ந சப்தாத் ச அயம் ஆத்மா. வா சப்தத்தை வச்சுக்கிட்டும் ந என்ற சப்தத்தை வச்சுக்கிட்டும் என்ன பண்ணுது? இந்த ஆத்மாவானது அபூத்வா பவிதாவா. அபூத்வானா இல்லாமல் இருந்து, பவிதா உண்டாவது இல்லை. தேகவத்து, தேகத்தை போன்று. அம்மா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் நம்ம? இந்த தேகம் அம்மா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் தெரியலையே சாமி. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சாஸ்திரம் மட்டும் இல்லைன்னா எந்த சயின்டிஸ்டுக்கும் தெரியாது எங்க இருந்து வந்தோம். அம்மா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தேகம் எங்க இருந்துச்சு தெரியலையே சாமி. அப்ப இந்த தேகம் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்து கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அம்மா வயிற்றுல வளர்ந்து வெளியில ஒரு நாள் பிறந்துச்சு. இல்லாமல் இருந்து பிறக்குது. எது பிறக்குது? இல்லாமல் இருந்து இந்த தேகம் பிறக்குது. அது மாதிரி பாத்தீங்கன்னா அபூத்வா பவிதாவா. அபூத்வானா இல்லாமல் இருந்து திரும்ப உண்டாகுதல். எது மாதிரி? தேகவத், தேகத்தை போன்று. ந பூயக, அது பாத்தீங்கன்னா மீண்டும் அது பாத்தீங்கன்னா புனக. பூயகன்றதுக்கு அர்த்தம் புனக, மீண்டும் அது. தஸ்மாத் ந ஜாயத்தே, அது பாத்தீங்கன்னா இல்லாமல் இருந்து அது பிறப்பதில்லை. அதனால் அது இல்லாமல் போவதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எது இல்லையோ அதுதான் பிறக்கும், எது பிறந்துச்சோ அதுதான் இறக்கும். இந்த தேகம் பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லாம இருந்துச்சு, அதனால அதுதான் திரும்ப கன்சீவ் ஆகி உற்பத்தி ஆச்சு. எது உற்பத்தி ஆச்சோ அதுதான் நாசத்தையும் அடைகிறது. அப்போ 3 கிரியா, இல்லாதது தோன்றியது, திரும்ப இருந்தது நாசத்தை அடையுது. அதை தான் நம்ம என்ன பண்றோம்? அது செத்து போச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். தஸ்மாத் ந ஜாயத்தே. அப்ப இந்த ஆத்மா அப்படியா இருக்கு அப்படின்னா, ஆத்மா பாத்தீங்கன்னா என்னைக்கு இல்லாத வஸ்துவே இல்லை. அது சதா இருப்புத்தன்மையுடையது, சத்தத்துவம் அது. அதனால பாத்தீங்கன்னா இல்லாததுதான் உண்டாகும். அப்ப இந்த ஆத்மா இருப்பது, இருப்பா இருப்பது, அதனால இது பிறக்கிறது இல்லை. எது பிறந்துச்சோ அதுதான் இறக்கும், இல்லாமல் போகும். இந்த ஆத்மா சதா இருப்பது, அதனால இதுக்கு இல்லாமை சம்பவிப்பதே இல்லை. அதனால ந ஜாயத்தே. அது மட்டும் இல்ல, யோகி அபூத்வா பவிதா ந ஜாயத்தே இது உச்சியதே. எது பாத்தீங்க அப்படின்னா யோகி அபூத்வா, எதை பிறந்ததுன்னு சொல்றோம். அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லைங்க நம்ம சொல்றோம். அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்லைன்றோம்.
பாருங்க, போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்சீவ் ஆயிட்டாங்க, இந்த வருஷம் குழந்தை பிறந்துருச்சு, 10 வருஷமா குழந்தையே இல்லை. அப்ப இல்லாதது எதுவோ யோகி எந்த வஸ்துவானது அபூத்வா, அபூத்வான்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் இருந்து பவிதா உண்டாகிறதோ சஜாயத்தை உச்சத்தை, எது இல்லாம இருந்து உண்டாயிற்றோ அதை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிறந்தது என்று டேட் ஆஃப் பர்த் சொல்றோம். அது மாதிரி இந்த ஆத்மா பிறப்பதில்லை. ஏன்னா அது பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, பிறக்கிறதுக்கு அப்புறமும் இருக்கு, இந்த சரீரம் போனதுக்கு பிறகும் இருக்கும். அது மட்டும் இல்ல சொல்றது ந ஏவம் ஆத்மா அதோ ந ஜாயத்தை, அந்த காரணத்தினால இந்த ஆத்மா பிறப்பதில்லை. இது உச்சியதே ந ஏவம் ஆத்மா அதோ ஜாயத்தை அப்படின்னு இந்த சொல்லு. யஸ்மாத் ஏவம் தஸ்மாத் அஜக, எந்த காரணத்தினால இந்த ஆத்மா பிறப்பதில்லையோ அந்த காரணத்தினால அஜக, பிறக்காத தத்துவத்துக்கு என்ன பேரு சொல்றோம் அப்படின்னா லட்சணம் சொல்றோம், ஆத்மா அஜக. அப்ப லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா இதான் லட்சணம். இது மேல இருக்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், முதல் லைன்ல இருக்கிறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். ஆத்மாக்கு லட்சணம் நான் வந்து பாத்தீங்கன்னா குள்ளமா இருக்கேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்கேன், லீனா இருக்கேன், நான் இவ்வளவு வெயிட்டா இருக்கேன், அழகா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன், இதெல்லாம் லட்சணம் இல்லை, இதெல்லாம் தேகத்துக்கு லட்சணம். அப்ப யாராவது நம்ம மனசுக்குள்ளார எனக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா நான் அஜக. என்னோட டெபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் டெபினிஷன் அஜக, பிறப்பில்லாதவன். ஜ ஜாயத்தே இது ஜ, பிறக்கிறதுக்கு பேரு ஜானு பேரு. பத்மஜா, பத்மஜான்னு யாருக்கு பேரு? லக்ஷ்மிக்கு பேரு பத்மஜான்னு பேரு. பத்மம்னா தாமரை, தாமரத்துல இருந்து உதித்தவளுக்கு பேரு பத்மஜா. அப்ப ஜான்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்கும்? ஜென்மத்தை குறிக்கும். ந ஜாயத்தே இது அஜக, பிறப்பில்லாதது எதுவோ அதுக்கு வந்து அஜகன்னு பேர், பிறப்பில்லாதவன். அந்த காரணத்தினாலேயே வந்து பாத்தீங்கன்னா யஸ்மாத் ந மிரியதே, இரண்டாவது ஸ்டேட்மெண்ட், இந்த ஆத்மா இறப்பதில்லை. இறக்காத காரணத்தினாலேயே தஸ்மாத் நித்தியக, எது இறக்காததோ அதுக்கு என்ன சொல்றோம்? நித்திய தத்துவம் அப்படின்னு சொல்றோம். பிறக்கல அப்படின்னா அஜக, இறக்கல அப்படின்னா நித்தியம், நான் நித்தியமானவன். தேகம் தேகம் பிறந்துச்சு, தேகம் ஒரு நாள் இல்லாம போகும். நான் பிறக்கல, ஒரு நாளும் இல்லாமல் போவதும் இல்லை. அப்ப டிஃபரெண்ட் பண்ணணும், பிரிக்கணும். முக்கியமான காரியம் இதுதான், தேகத்தையும் என்னையும் பிரிச்சறியணும். இது சப்தக அப்படின்னு இதோட முடியுது. இதுக்கு மேல இருக்கிறத நம்ம நாளைக்கு பாடம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் यपठेत प्रयतपुमान विष्णु पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीता सुगीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता बुद्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. नारायण नारायण नारायण. நமஸ்காரம். கேட்டுட்டு போயிடாதீங்க. சாவதானமா ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, சரீரத்தை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நம்ம சரீரத்தை பார்க்குற மாதிரியே இந்த சரீரத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. அட்டாச்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இது திருஷ்யம்னு தூரமாக இருந்து பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருங்க. பலன் கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு நாள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மெதுவாக இன்னும் எத்தனை ஜென்மம் போனாலும் பரவாயில்ல, பாத்துல வந்துட்டோம் அப்படின்னா மெதுவாக அடைய முடியும்.